வீல் சேரில் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் மூழ்கி போயிருக்காங்க. நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அவருடைய மகன் விளக்கத்தை கொடுத்திருக்காராம். நடிகர் கார்த்திக் 1981ஆம் ஆண்டு வெளியான அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். ரசிகர்களுடைய மனதை கொள்ளை கொண்டார். நவரச நாயகன் அப்படின்னு எல்லோராலையும் மிகப்பெரிய அளவில் போற்றப்படக்கூடியவர். இவருடைய மகன் கௌதம் கார்த்திக் சினிமாவில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் பல வதந்திகள் இவரை பற்றி சமூக வலைதளங்களில் வந்தது. இந்நிலையில் கௌதம் கார்த்திக் தனது தந்தையை குறித்து சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்துக்களை மனம் திறந்து பேசியிருக்கார். அப்பாவை குறித்து எதுவும் தெரியாமல் மற்றவர்கள் தவறாக பேசுவது தனக்கு வருத்தமாக இருப்பதாகவும் ஒரு பொது தளத்தினை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே போல கார்த்திக் மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு வீல் சேரில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வைரலாகி வந்துட்டு இருக்கு. சினிமாவில் நடிக்காததால நடிகர் கார்த்திக் தனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்பாவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தற்போது வயதாகிறது அப்படின்றதுனால ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக தான் அவர் அப்படி கூட்டிட்டு வரோம் அப்படின்னும், அப்படி அழைச்சிட்டு வரும்போது அவருக்கு படிக்கட்டு ஏற முடியலை அப்படின்றதுனால வீல் சேரில் அழைத்துட்டு வந்ததாகவும், இது போன்ற புகைப்படத்தை குறித்து மிகப்பெரிய அளவில் பலரும் பலவிதமாக பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி பேச வேணாம், அப்பா நல்லா இருக்கிறாரு அப்படின்னும் ரசிகர்களை அதிகமாக அவர் நேசிப்பதாகவும் இப்போ கௌதம் அவர்கள் சொல்லியிருக்காரு.